வணக்கம் சென்டம் ஆப்ஸுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் என்னன்னா, தமிழ்நாட்டில் பத்ம விருதுகள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த பத்ம விருதுகள் ஒவ்வொரு வருஷமும், அதாவது குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர்களால் வழங்கப்படுறது. இது ஜனவரி 2, 1954 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் மட்டும் 14 பேர் பத்ம விருதுகள் வாங்குறாங்க. அதாவது பத்ம பூஷன் 2 பேரும், 12 பேர் வந்து பத்மஸ்ரீ அவார்டும் வாங்குறாங்க. யார் யார் என்னன்னு பார்ப்போம். இது நமக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பத்ம விருதுகள் வாங்குறாங்க 2026க்கு யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் HV ஹாண்டே அவர்களுக்கு மருத்துவத்துக்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. எழுத்தாளர் சிவசங்கரிக்கு இலக்கியம் மற்றும் கல்விக்காக அவங்களுக்கு தந்திருக்காங்க பத்மஸ்ரீ அவார்டு. ஸோ இது வந்து பத்மஸ்ரீ அவார்டு. ஓகேவா? பத்மஸ்ரீ அவார்டு. பத்மஸ்ரீ அவார்டு எத்தனை பேருக்குன்னா மொத்தம் 12 பேருக்கு. மாதவன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவருக்கு வழங்கியிருக்கிறதுனால அவரு தமிழகத்துக்குள்ள வரமாட்டாரு. சென்னை IIT இயக்குனர் காமகோடி அவர்களுக்கு அறிவியல் மற்றும் பொறியியலுக்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்நாடக இசை சகோதரிகள் ரஞ்சனி பாலசுப்ரமணியன், காயத்ரி பாலசுப்ரமணியன் கலைக்காக வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேளாண் ஆராய்ச்சியாளர் K ராமசாமிக்கு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. முன்னாள் IPS அதிகாரி K விஜயகுமார் அவர்களுக்கு குடிமை பணிக்காக தரப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ரீ ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் கலைக்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு மருத்துவம் சார்பாக அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. மறைந்த பழங்குடியின ஓவியர் R கிருஷ்ணன் அவர்களுக்கு அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வழங்கியிருக்காங்க. அப்புறம் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்களுக்கும் கலைக்காக. அதுக்கப்புறம் மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கு கலைக்காக பத்மஸ்ரீ அவார்டு வழங்கியிருக்காங்க. சிலம்பம் பயிற்சியாளர் K பழனிவேல் அவர்களுக்கு விளையாட்டு சார்பாக புதுச்சேரியை சேர்ந்தவர், அவருக்கும் பத்மஸ்ரீ அவார்டு வழங்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநில பிரிவில் நடிகர் மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் இதுல. அதுக்கப்புறம் பத்ம பூஷன் அதுல நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். மருத்துவர் KR பழனிசாமி அவர்களுக்கும், அதுக்கப்புறம் மருத்துவத்துக்காக தொழிலதிபர் SKM மயிலநாதன் அவர்களுக்கும் சமூக சேவைக்காக பத்ம பூஷன் அவார்டு வழங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் பத்ம அவார்டு 2026 தமிழகத்தை சேர்ந்தவங்க 14 பேர் வாங்கியிருக்காங்க. நன்றி, வணக்கம். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணி